ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். எப்பவும் போல் இன்றைக்கான எபிசோட்டும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. முத்துவோட ஃப்ரெண்டோட தம்பி மீனாவை பொண்ணு கேட்டு வந்ததுக்கப்புறம் வீட்டில் நடந்த காமெடி கலாட்டா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. மட்டும் இல்லாமல் முத்து வந்து மீனா கிட்ட மாட்டிக்கிட்டு முழிச்சிக்கிட்டு இருந்தாங்க. மீனா முத்துவை போட்டு செம்மையாக கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதோடு பார்த்தோம்னா மனோஜுக்கு 10 லட்ச ரூபா லாபம் வந்துருச்சு அப்படின்னதுக்கப்புறம் ரோஹிணி முத்து மீனாவை ஒரு மாதிரி அப்படியே அதாவது அவங்கள கொஞ்சம் கம்மியாக பேசினாங்க. முத்து மீனாவும் ரொம்ப அப்படியே வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அடுத்து செம்ம பெரிய ஒரு சூப்பரான மூமெண்ட் வரப்போகுது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. ஏன்னா இவங்கள்ட்ட பணம் கொடுத்தாங்கல்ல அந்த ஜீவா அப்படிங்கிறவங்க, அவங்க இப்போ லண்டன்லேருந்து வந்திருக்காங்க. முத்துக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது அடுத்தடுத்து ஸ்டோரி வந்து செம்ம சுவாரஸ்யமாக மாறப்போகுது அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கான எபிசோட்டை வந்து ஒரு ஃபன் கலாட்டாவாக கொண்டு போயிட்டாங்க. அதனால தான் இன்றைக்கான எபிசோட்டில் லாஸ்ட்டில் காட்டின ப்ரோமோ கூட பார்த்தோம்னா செம்ம பெரிய ஒரு சுவாரஸ்யமாக இருந்துச்சு. இப்போ அந்த ஸ்கூலில் அண்ணாமலை வேலைக்கு சேர்ந்துட்டாரு. முத்து தான் கொண்டு வந்து விட்டுட்டு அப்புறம் கிளம்பு போகிறாரு. இப்போ அண்ணாமலை வந்து நீ கிளம்பி போப்பா, நான் வேலைக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அண்ணாமலையும் சொன்னதுக்கப்புறம் முத்துவும் அங்கேருந்து அப்படியே கிளம்பி வராங்க அந்த ஸ்கூல்லேருந்து. இப்போ இதில் ட்விஸ்ட் என்னன்னா, இந்த பக்கத்து ரோகிணி வந்து அந்த பையன் கிறிஸ் இருக்காப்புல அந்த பையனை கூப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு வராங்க. உள்ளே வரும்போது பார்த்தோம்னா கிறிஸ் வந்து அண்ணாமலையும் முத்துவையும் பார்த்துடுறாங்க. முத்து அங்கிள் நான் கூப்பிடட்டுமா அப்படிங்கும்போது இப்போ ரோஹிணி வந்து இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வச்சுட்டு மறுபடியும் ஆட்டோவில் உட்கார வச்சிடுறாங்க. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா அங்கே வாட்ச்மேன் இருப்பாங்கள்ல, அந்த வாட்ச்மேன் அண்ணங்கிட்ட வந்து கேட்குறாங்க அவங்க யார் என்ன இதுன்னு விசாரிக்கும் போது இப்போ அண்ணாமலை தான் இங்கே புதுசாக வேலைக்கு சேர்ந்துருக்காங்கங்கிற விஷயத்த சொன்னதுமே ரோஹிணியால் அப்படியே பொறுத்துக்கவே முடியல. அதிர்ச்சி ஆகிட்டாங்க. என்னடா நம்ம இப்படி சொல்கிறாங்களே, நம்ம இங்கே ஸ்கூலில் சேர்த்துருக்கோமே, எப்படி இருந்தாலும் பார்க்குற மாதிரி வந்துடும். ஏன்னா கிறிஸ்தை தான் அண்ணாமலைக்கு நல்லா தெரியும், அண்ணாமலையை தான் கிறிஸுக்கு தெரியும். அந்த தம்பி வந்து பேசிட்டாலும் பேசிடுவாப்பில். இப்போ வந்து அடுத்து ரோஹிணி என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது செம இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியாக ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ இது மட்டும் இல்லாமல் அடுத்து ரோஹிணி சம்மந்தமாக எந்த ஸ்டோரியை உள்ளே கொண்டு வருவாங்கன்னே சொல்ல முடியாது. ஏன்னா அவ்வளோ ஸ்டோரி இருக்குது. நம்ம இப்போ அது பேசினோம்னா அதுக்கே இந்த 2 நிமிஷம் பத்தாது. நம்ம ஒரு கெஸ் பண்ணுறதுல பார்க்குறோம் அப்படின்னா அடுத்த வாரத்துக்கான ஸ்டோரியில் ஜீவா சம்மந்தமாக கொஞ்சம் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதில் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துவாங்க. ஏன்னா ஜீவா வந்தாங்கன்னா தான் அடுத்தடுத்து என்ன அப்படிங்கிற மாதிரி தெரியும். இப்போ மனோஜ்கிட்ட இருக்க ஒரு 10 லட்ச ரூபா காலியாக வர மாதிரி அடுத்து ஏதாவது ஒரு பிரச்சனை வரணும்ல, அதனால் வந்து அடுத்து ஜீவா வருவாங்க. வந்தால் தான் இந்த பணம்லாம் இவங்க வாங்கினதெல்லாம் தெரிய போகுதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படி அடுத்து ப்ரோமோ வருது, அதை வச்சு அடுத்த ஸ்டோரி எப்படி மூவ் பண்ணுறாங்கிறத நம்ம தெளிவாக ரிவ்யூ பார்த்துக்கலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.